ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்குக்கு ஸ்டேட் மாடலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Obtain the state model of the electrical network shown in figure by selecting minimal number of state variables. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இண்டக்டர் 1 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I1ன்னு எடுத்திருக்கோம், இண்டக்டர் 2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I2ன்னு எடுத்திருக்கோம், இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I3ன்னு எடுத்திருக்கேன், இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை VCன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை லூப் இருக்குன்னா 2 லூப் இருக்குது. ஸோ இதை லூப் 1ன்னு எடுத்திருக்கேன், இதை லூப் 2ன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் லூப் 1 லூப் 2ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டேட் மாடலை தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட் மாடல்னால் என்ன அப்படின்னா, அவுட்புட் ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்டேட் ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஸ்டேட் மாடல். ஸ்டேட் மாடல் அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவுட்புட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொடுத்துருக்குற நெட்வொர்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் வேரியபிள்ஸை அசைன் பண்ணணும். இப்போ ஸ்டேட் வேரியபிள்ஸை எப்படி மேடம் அசைன் பண்ணுறது, எத்தனை நம்பர் வைக்கணுங்கிறது எப்படி மேடம் நமக்கு தெரியும் அப்படின்னு தானே அடுத்த கேள்வி ரைஸ் ஆகுது நமக்கு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் எத்தனை ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டோரேஜ் எலிமெண்ட்டுங்கிறது ரெசிஸ்டர் இல்லாமல் இண்டக்டர் கெப்பாசிட்டர், இது ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ். கரெக்டுங்களா? இண்டக்டர் கெப்பாசிட்டர் இது 2 மட்டும் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போது இந்த கொடுத்துருக்குற இந்த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் எத்தனை ஸ்டோரேஜ் எலிமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே டோட்டலாக 3 ஸ்டோரேஜ் எலிமெண்ட் இருக்குது, 2 இண்டக்டர் ஒரு கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இண்டக்டர் 1 வழியாக போகிற கரண்ட் I1, அதை நான் என்னென்ன அசைன் பண்ணுறேன், X1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இண்டக்டர் 2 வழியாக போகிற கரண்ட் I2, அதை X2ன்னு எடுத்திருக்கேன். வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் VCயை நான் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா X3ன்னு எடுத்திருக்கேன். அப்போது X1, X2, X3ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ். இந்த E of Tங்கிறது இன்புட் வோல்டேஜ், அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா U of Tன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம். வோல்டேஜ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சர்க்கியூட் அனாலிசிஸில் நம்ம படிப்போம். ஸோ வோல்டேஜ்லாம் கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ்லாங்கிறது என்ன, சம் ஆஃப் தி வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி வோல்டேஜ் ஃபால். ஸோ ரைஸ் இன் பொட்டென்ஷியல், ஃபால் இன் பொட்டென்ஷியல்னால் என்னன்னு தெரியணும். ரைஸ் இன் பொட்டென்ஷியல்னால் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போச்சு அப்படின்னா அது ரைஸ், அதோட பொலாரிட்டி நம்ம பாசிட்டிவ்னு போடுவோம். அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தான் ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனால் என்னது, ஃபால். ஃபால் அப்படின்னா நெகட்டிவ் பொலாரிட்டி. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவை மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை பேஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த கரண்ட் என்ட்ரிங் லீவிங்கை பொறுத்து நான் பாசிட்டிவ் நெகட்டிவை மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு எலிமெண்ட்டில் கரண்ட் எங்கே என்ட்ரி ஆகுதோ அதை பாசிட்டிவ்னும், அந்த எலிமெண்ட்டை விட்டு வெளியில் போகுதில்ல அந்த இடத்த நெகட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா எலிமெண்ட்லையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு. இதை முதல்ல மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை எந்த லூப்க்கு அப்ளை பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு லூப்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் 2 லூப்லேயும் நான் என்ன டைரக்ஷன் எடுத்திருக்கேன், லூப்போட டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ் எடுத்திருக்கேன். இப்போ கிளாக் வைஸுங்கிறதுனால நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வருவேன். இப்போ பாருங்கள், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். அப்போ நமக்கு என்ன பொலாரிட்டி வரும், பாசிட்டிவ் பொலாரிட்டி வரும். ஸோ அதனால் E of T அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு போகிறோம். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல், அப்போ பொலாரிட்டி மைனஸ். கரெக்டாக? ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டுட்டேன். அடுத்து R1, இது வழியாக போகிற கரண்ட் என்னது, I1. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து R1 இன்ட்டு I1.
ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். ஸோ அதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து எல் இன்ட்டு டிஐ டிவைட் பை டிடி. இங்கே வந்து L1ன்னு இருக்குது. இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1. ஸோ அதனால் இங்கே ஏன் மேடம் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல். ஸோ அதனால் இங்கே மைனஸ். ஸோ L1 இன்ட்டு டிI1 டிவைட் பை டிடி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரை விசின்னு எடுத்திருக்கேன். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஏன்னா கரண்ட் இங்கே தானே என்ட்ரி ஆகுது, இங்கே வெளியில் வருது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து ஃபால் இன் பொட்டென்ஷியல். ஸோ அதனால் மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குக்கு கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் நாம் அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை எழுதியாச்சு. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இந்த வேரியபிள்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த இ ஆஃப் டியை நம்ம என்ன எழுதலாம்? யூ ஆஃப் டின்னு எழுதலாம். கரெக்டா. மைனஸ் R1 இன்ட்டு I1 என்ன எழுதியிருக்கேன்? X1 எடுத்திருக்கேன். மைனஸ் L1 இன்ட்டு I1 நான் X1 எடுத்திருக்கேன். அப்போ dI1 டிவைட் பை டிடி என்னன்னு எழுதலாம்? X1 டாட். ஓகேவா. அடுத்தது விசி. விசிங்கிறது என்னது? X3. அப்போ மைனஸ் X3 இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா. ஸோ இதிலிருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா X1 டாட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது நார்மல் கேல்குலேஷன் தான். கரெக்டா. அப்போ இதிலிருந்து X1 டாட் இஸ் ஈக்குவல் டு 1/L1 இந்த ஈக்குவேஷனில் இருந்து தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. 1/L1 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் R1/L1 இன்ட்டு X1 மைனஸ் 1 டிவைட் பை L1 இன்ட்டு X3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 2 எழுதணும். அதுக்காக செகண்ட் லூப்புக்கு போயிட்டு இங்கேயும் நான் என்ன லூப் டைரக்ஷன் எடுத்திருக்கேன்? கிளாக் வைஸ் எடுத்திருக்கேன். இங்கேயும் நான் கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வருவேன். அப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன்? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ ரைஸ்னா என்ன பொலாரிட்டி? பாசிட்டிவ். ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருப்பேன்? விசின்னு எழுதியிருப்பேன் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா. ஸோ விசி. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் +2 மைனஸ். அப்போ ஃபால் இன் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ இண்டக்டர் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து L இன்ட்டு டிஐ பை டிடி. இங்கே இண்டக்டர் வந்து L2, கரண்ட் வந்து I2. ஸோ அதனால் என்ன எழுதியிருக்கேன்? மைனஸ் L2 இன்ட்டு DI2 டிவைட் பை டிடி. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கேயும் பொலாரிட்டி பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் R2 இன்ட்டு I2 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டேட் வேரியபிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். விசிங்கிறது X3 மைனஸ் L2 இன்ட்டு I2ஓட வேல்யூ X2. ஆனால் DI2 டிவைட் பை டிடி நம்ம என்னென்னு எழுதலாம்? X2 டாட்னு எழுதலாம். கரெக்டா. ஸோ மைனஸ் R2 இன்ட்டு I2வை X2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து X2 டாட் இஸ் ஈக்குவல் டு X3 மைனஸ் R2 இன்ட்டு X2 டிவைட் பை L2. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். அவ்வளோதான். X2 டாட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by L2 into X3 minus R2 by L2 into X2. இது equation number 2. கரெக்டுங்களா. இப்போ இதில் டோட்டலாக நமக்கு எத்தனை வேரியபிள் எடுத்திருக்கோம்? 3 வேரியபிள் எடுத்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? 3 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஆக்கணும். ஸோ 2 ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோடு ஏவை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நோடு ஏ. இந்த நோடு ஏல கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லா உங்களுக்கு நல்லா தெரியும். சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட். ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் தி கரண்ட்ஸ் அட் எ பர்டிகுலர் நோட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ இந்த I1 கரண்ட்டுங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ், I2 I3யும் மூவிங் அவே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நோடு ஏவை எடுத்துட்டு கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ I1 மைனஸ் I2 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. I1 I2 அப்படியே வச்சுக்கிறோம். I3 மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டரை தான் நம்ம விசின்னு எடுத்துக்கிறோம். பட் கரண்ட் வந்து C இன்ட்டு டிவிசி டிவைட் பை டிடின்னு எழுதுகிறோம். ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I1ங்கிற இடத்துல X1, I2ங்கிற இடத்துல X2, அடுத்தது மைனஸ் C இன்ட்டு டிவிசி டிவைட் பை டிடியை X3 டாட்னு எழுதுகிறோம். ஏன் மேடம் X3 டாட்னு எழுதுகிறோம்னா விசியை நம்ம என்னென்னு அசைன் பண்ணியிருக்கோம்? X3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ டிவிசி டிவைட் பை டிடியை X3 டாட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருந்து X3 டாட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ X3 டாட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை C இன்ட்டு X1 மைனஸ் 1 டிவைட் பை C இன்ட்டு X2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போ இப்போ நமக்கு வந்து டோட்டலாக 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு.
x1 டாட் தெரியும், x2 டாட் தெரியும், x3 டாட் தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x1 டாட், இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -r1 / L1. x2ஓட கோஎஃபிஷியன்ட் எதுனா இருக்கா? இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 0 போட்டுட்டோம். x3ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1 / L1. ஸோ -1 / L1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு இதில் x1 கோஎஃபிஷியன்ட் எதுனா இருக்கா? இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0 போட்டுட்டேன். x2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -r2 / L2. -r2 / L2 போட்டாச்சு. அடுத்து x3ஓட கோஎஃபிஷியன்ட் 1 / L2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ x1 x2 இருக்கப்போ 1 / c -1 / c. இங்கே x3 இல்லை, அதனால் 0. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா u of tங்கிற டேர்ம் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ u of tயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1 / L1. ஸோ ரிமைனிங்கில் எதுலேயுமே நமக்கு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 0 0ன்னு போட்டுட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அவுட்புட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸை வந்து அவுட்புட் வேரியபிள்ஸ்னு எடுத்துக்கிறோம். அவுட்புட் வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா y1 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு 2 ரெசிஸ்டர் இருக்குது, R1 R2ன்னு 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? y1 y2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் R1 எப்படி எழுதலாம்? R1 × I1 எழுதலாம். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் R2 வந்து R2 × I2ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அதனால் R1 × I1 x1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம், I2 x2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் y1 y2 = இப்போ பாருங்கள், y1 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் x1 மட்டும்தான் இருக்குது, x2 0. அதனால் x1ஓட கோஎஃபிஷியன்ட் R1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 0. அதே மாதிரி y2 எடுத்துக்கிட்டிங்கன்னா x1 இல்லை, x2 மட்டும்தான் இருக்குது. அப்போ x1ஓட வேல்யூ 0, x2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? R2 × x1 x2. இதுதான் அவுட்புட் ஈக்குவேஷன். ஸோ இது ஸ்டேட் ஈக்குவேஷன், இது அவுட்புட் ஈக்குவேஷன். இதை ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்டேட் மாடல் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஸ்டேட் மாடல் அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணணும், அவுட்புட் ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.